இன்னைக்கு நம்ம வியட்நாமீஸ் காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். காஃபி பவுடர் தயாரிக்க அவங்க ரொபஸ்டோ பீன்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த பீன்ஸ்ல இருந்து அவங்க எப்படி காஃபி பவுடர் ரெடி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நீங்களும் வியட்நாம் போனீங்கன்னா கண்டிப்பா அங்க உள்ள காஃபியை ட்ரை பண்ணுங்க. அங்க இருந்து நாங்களும் காஃபி பவுடர் வாங்கிக்கிட்டோம். வாங்க இப்போ அதுல எப்படி வியட்நாம் காஃபி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். காஃபி செய்யறதுக்கு அவங்க ஃபின் அப்படிங்கிற இந்த விசில் தான் யூஸ் பண்றாங்க. இதுக்கும் நம்ம ஒரு ஃபில்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஃபின் யூஸ் பண்ணி ஒரு கப் காஃபி தான் செய்ய முடியும். ஆனா நம்ம ஃபில்டர்ல நம்ம ஒரு 4 பேருக்காவது டிகாஷன் ரெடி பண்ணிக்கிறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபின்னோட டாப்ல நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல இந்த ஃபின்னோட பாடியை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காஃபி பவுடர் 20 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். வியட்நாமீஸ் காஃபி பிளேனாக பிளாக்காகவும் எடுத்துக்கலாம். இன்னொரு விதமாக அவங்க கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறாங்க. ரெகுலர் சுகர் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. நாமளும் இன்னைக்கு கண்டென்ஸ் மில்க்லேயே ட்ரை பண்ணலாம். இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். கிளாஸ் மேலே நம்ம ஃபின்னை இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து டாப் வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி அந்த கவரால் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். காஃபி ட்ரிப் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் நம்ம ட்ரிப் ஆக விடலாம். அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்கோடு சேர்த்து காஃபியை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இல்லை ஐஸ் காஃபி அப்படின்னா நீங்கள் அது கூட ஐஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.